Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுஜாதாவோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்த்தேன். நான் அதை படிக்கலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ டிட் எவ்ரி ஸ்டோரின்னு என்னோட மை தாட் ப்ராசஸ். பட் இந்த கதை நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சைக்கிள் அப்படின்னு நகைச்சுவை சிறுகதை. ஸோ இன்றைக்கி படித்தாலும் படிக்காட்டியும் ஐ எம் ஜஸ்ட் கோன் ரீட் இட். சைக்கிள் சிறுகதை 1980 வெளியான சிறுகதை இது. ஸோ சும்மா பேக்ரவுண்டுக்காக சொல்கிறேன். எனிவே, சைக்கிள் பை சுஜாதா, மை ஃபேவரட் தமிழ் ஆத்தர். முதல் நீங்கள் சைக்கிள் கற்றுக்கொண்டதை நினைத்து பாருங்களேன், சிரிப்பு வரும். எனக்கு அப்போது 13 வயது. ஸ்ரீரங்கத்தில் சித்திரை தேர்முட்டியில் கோபுர வாசலுக்கு வெளியே சின்னராஜு கடையில் வாடகை சைக்கிள்கள் இருக்கும். எல்லாமே சின்னராஜு சொந்த திறமையில் தயாரித்தது. அவர் சைக்கிள் ஒரு மணி நேரத்துக்கு 2 ரேட்டு. ஆளுக்கு காலனா செலுத்தி எஸ்எஸ்எஸ் ஸ்ரீரங்கம் சைக்கிள் சங்கம் அமைத்து 8 பேர் கோஷ்டியாக எடுப்போம். கற்றுக் கொடுக்க சீமா 8 இடமும் குளிர்ந்திருந்தால் வர சம்மதிப்பான். ஒரு மணியில் 8 பேர் கற்க வேண்டும். நடுநடுவே சீமா, இதை பாரு, இந்த மாதிரி ஓட்டணும் என்று மாதிரி காட்டும் வெறுப்பேற்றும் வெள்ளோட்டங்களில் ஸ்டைலாக ஏறி ஒரு சுற்றி வந்து காலை தேய்த்து கொண்டு நிறுத்தும் நிமிஷங்கள் போக பாக்கி இருப்பதில் எங்களுக்கு ஆளுக்கு 5 நிமிஷம் தான் மிஞ்சும். சின்னராஜு இருப்பதற்குள்ளேயே லொடக்கானியான சைக்கிளைத்தான் எங்களுக்கு பயிற்சிக்கு கொடுப்பார். அழுக்கான நோட்டில் காகித பென்சிலில் 4:30 என்ற டைம் குறித்து கொண்டு சைக்கிளை சீட்டில் தட்டி கொடுத்து விட்டு, ஒரிஜினல் பிஎஸ்ஏ வண்டியே எடுத்துகிட்டு போங்க என்பா. பிரேக்கு, லைட்டு, பின்புறம் மட்கார்டு எதுவும் இல்லாதது. 2 சக்கரம், ஒரு சீட்டு, ஒரு மணி, ஹேண்டில் பார், அவ்வளவுதான். உரித்த கோழியை போல் ஒரு வண்டி. அதை அழைத்து கொண்டு கொள்ளிடம் போகும் மணற்பாதைக்கு ஓட்டமும் நடையுமாக செல்வோம். எப்போதும் ஹெட்மாஸ்டர் பையன்தான் முதல். அவர் சீட் மேல் ஏற்றி சீமாவும் மற்றொரு அசிஸ்டண்ட்டும் பிடித்து கொண்டு செலுத்த சங்கத்தின் மற்ற அனைவரும் எதற்கோ தலைதறிக்க ஓடுவோம். கடைசியில் என் முறை. என்னை இருவர் தூக்கி உட்கார வைத்து ஜோடித்து, நேராக பாரு, இடுப்பை வளைக்காமல் மிதியே என்று சீமா உபதேசம் செய்ய நான் 15 டிகிரியிலும் சைக்கிள் எதிர் 15 டிகிரியிலும் ஆரம்பித்து உதட்டை கடித்து கொண்டு டைட்டாக இருந்த பெடலை மிதிக்க விரக் என்று சப்தத்துடன் செயின் கழண்டு அப்படியே நான் சரிய சீமா சைக்கிளை என் கழுத்திலிருந்து விடுவித்து, இப்படி வரைச்சுண்டு அழுத்தினா உனக்கு செத்தாலும் வராதுடா, அடுத்தவன் வாடா என்றான். மறுபடி ஹெட்மாஸ்டர் மகனுக்கு சான்ஸு. 2ஆம் நாள் சீமா என்னை தேர் போல ஏற்றி வைத்தான். பின் வருபவர்களின் உந்து சக்தியினால் பூராவும் பெடலை தொடுவதிலே என் காலம் போயிற்று. நேராக பாரு, கீழே பார்க்காத என்று இடுப்பில் அவ்வப்போது குத்து. அப்படியே சீமாவின் மேல் சாய்ந்து அவன் விலகி கொள்ள முழங்காலில் சிராய்த்து அதில் எச்சில் துப்பி காகிதத்தை ஒட்டி முதல் உதவி. நொண்டி கொண்டே வீடு சேர்ந்தேன். 3ஆவது தினம் மற்றொரு முழங்கால். 4ஆவது தினம் நான் வரலடா என்று காலனாவை கொடுத்து விட்டு ஒதுங்கல். 5ஆவது தினம் முதல் முறை கைவிடப்பட்டேன். திடீரென்று பின்னால் திரும்பி பார்த்தால் அவர்களை காணோம். சிலிர்த்து போய் காலை ஊன்றி தேய்த்து சைக்கிளை குப்பையாய் போட்டுவிட்டு அவர்களை நோக்கி ஓடி வந்து விட்டேன். திட்டினார்கள். 6ஆவது நாள் பேலன்ஸ் வந்து விட்டது. திடீரென்று சைக்கிள் விடுவதில் உள்ள உற்சாகம் தென்பட 1000 நெளித்தாலும் சைக்கிள் இன்னும் செல்வதில் உள்ள ஆச்சரியத்தில் சிரிப்பு வந்தது. சற்றும் எதிர்பாராத முதல் முத்தம் போல இருந்தது. மணி அடித்தால் தேவலோகத்துக்கு கிண்கிணி கேட்டது. மறைந்த கூண்டிலிருந்து விடுதலை பிறந்து பறவை விரைந்தோடுதே என்று பாட்டு பாடினேன். இது என்ன, ரோடு முடிந்து விட்டதே, சைக்கிள் இன்னும் போய்கொண்டிருக்கிறதே, திரும்ப கற்றுக்கொள்ளவில்லையே. இடது பக்கம் சாக்கடை, வலது பக்கம் முள்வேலி, வலது பக்கம் திருப்பும் எண்ணம் தான் இருந்ததை ஒழிய சைக்கிளை திரும்பினால் தானே. நேராக வேலி நோக்கி சென்று மோதி செருகி கொண்டு விட்டது. பின்பாதி சைக்கிள் தான் வெளியே தெரிந்தது. முன்பாதி இழுத்தேன், வெளியே வந்தது முன் சக்கரம் இல்லாமல். இதற்குள் என்னை சேர்ந்த சங்கத்தின் அங்கத்தினரிடையே அமைதி நிலவியது. என்னடா பண்ணுறதுப்பா, சின்னராஜு தோலை உரிச்சிருவான். நீ தானே உடச்ச, நீ தான் திருப்பி கொடுக்கணும். ரிப்பேருக்கு ஆற சார்ஜை உங்கள் பாட்டிகிட்ட கேட்டு வாங்கி வந்து கொடுத்துரு. முதல்ல போய் என் சக்கரத்தை எடுத்துகிட்டு வா. எகிரி குதித்து விடுதலை பெற்று சக்கரத்துடன் வந்தேன். சீமாதை ஃபோர்க்கில் பொருத்தி பார்த்து, நட்டே போயிடுதே என்றான். மெதுவாக நகர்த்தி பார்த்தான். 10 அடி போனதும் தரையை கொத்தியது. எல்லாரும் என்னை பார்த்தார்கள். அழாதே வா என்றார் சீமா.
2 பேர் சைக்கிளை உயர பிடித்து தூக்கி கொண்டு நான் முன் சக்கரத்தை தனியாக அணைத்து கொண்டும் திரும்பினோம். தூரத்திலிருந்து சீமா சின்னராஜுவை பார்த்தான். அழுக்கு தண்ணீரில் பங்க்சர் பார்த்து கொண்டிருந்தான். சீமா ஒரு கிரைசிஸ் ஆசாமி. கடைசி நிமிஷத்தில் முன் சக்கரத்தை சொருகி தொற்ற வைத்து பெடல் ஏறிக்கொண்டு மிதந்து அப்போது தான் ஒட்டி கொண்டு வந்து சேர்ப்பவன் போல சைக்கிளை கொண்டு சேர்த்து மற்ற சைக்கிள்களுடன் கலந்து நிறுத்திவிட்டு, பார்த்துக்க சின்னராஜ என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு கோபுரவாசல் வரை விசில் அடித்து கொண்டே நடந்துவிட்டு அப்புறம் எல்லாருமே ஒரே ஓட்டம். எஸ்எஸ்எஸ் கலைக்கப்பட்டு விட்டது. சின்னராஜு கடை பக்கம் அப்புறம் நான் போகவே இல்லை. எனக்கும் ஒழுங்காக சைக்கிள் ஓட்ட வந்து தண்ணீர் குடம் எடுக்கும் கன்னி பெண்கள் முன்னால் 2 கைகளாலும் சட்டை காலரை சரி பண்ணி கொண்டு ஓட்டியதையும், ஒரு முறை சைக்கிளில் சமயபுரம் போனபோது மண்பாண்டங்கள் விற்று கொண்டிருந்த ஒருத்தி மேல் மோதியதும் பிற்பட்ட விஷயங்கள். அந்த முதல் பேலன்ஸ் தினத்தில் ஏற்பட்ட சந்தோஷம் ஏன் ஏரோப்ளைன் கற்றுக்கொண்ட போது கூட ஏற்படவில்லை. இப்போது என் மகன் சைக்கிளை போட்டுக்கொண்டு விழுந்து முழங்காலில் இரத்தத்திட்டுடன் வீட்டுக்கு வரும்போது எனக்கு அந்த தினம் இன்பமாக வலிக்கிறது. மற்றும் சின்ன கதை தான். நான் அஃப்கோர்ஸ் சுஜாதாங்கும்போது மற்றதெல்லாம் விட்டுருவேன். நான் இந்த மாதிரி இன்சிடெண்ட் ரொம்ப காமன். என்னோட ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. இது இட்ஸ் ஆக்சுவலி ப்ரெடி க்ளோஸ் டு வாட் ஐ வென்ட் த்ரூ. இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் பண்ணோம் பழைய காலத்தில். ஸோ ஐ கேன் ரிலேட் டு இட். ஸோ எனிவே சுஜாதா ஸ்டோரிங்கிறதுனால படித்தேன். ரொம்ப சின்ன கதை. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.